வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மல்டி மில்லட் தோசை எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ட்ரை பண்ணேன், சரி வரல, சரி விட்டுருங்க. இதுக்கு நான் குதிரைவாலி எடுத்திருக்கேன், அப்புறம் வரகு அரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து. இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 வரமிளகாய். பார்த்தீங்களா, 8 மணி நேரம் ஊறி நல்லா ஊறிருக்கு. இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல் சுற்றதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் அடை சூப்பராக வரும். கொஞ்சம் கொரப்பாக, கொஞ்சம் நைஸாக, அந்த மாதிரி. ரொம்ப மெல்லிசாக அரைச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இதோட நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் காலையில் தான் ஊற்ற போகிறேன், அதனால். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்களும் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஊற்றிடாதீங்க, அடை நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குட் மார்னிங். இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கை நிறைய சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள் இதை நான் தாளிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி. இந்த தோசைக்கு நம்ம வீட்டில் நிறைய மில்லட்ஸ் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்போது அந்த மில்லட்ஸ் நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு போட்டிருப்போம், மிச்சது அப்படியே இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் வீட்டில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மில்லட் காலியான மாதிரியும் இருக்கும், நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த அடை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால சட்னியே தேவைப்படாது, அது அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த தாளிப்பு கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸும் நம்மளுக்கு ஏற்றி கொடுக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் தோசை. ரீசெண்ட் டைம்ஸில் எங்கள் அம்மாவுக்கு இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு காட்டலான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்ல நான் பண்ணிகிட்ருந்தேன். பார்த்தீங்களா, மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இல்லை உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாக தான் வேணும்னா நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும். எங்கள் அம்மா அப்புறமா தோசை ஊற்றுறேன்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போல் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், பட்டர் கூட சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றும் போல் உள்ளியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே தேவைப்படும். திருப்பும் போல் கொஞ்சம் டைம் விட்டே திருப்புங்க, அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் வீடியோ கண்டி சீக்கிரமாக உங்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் டைம் விட்டே திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி கோல்டன் வந்திருக்குன்னு. இதுக்கு நான் தேங்காய் துவையல் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வெறும் சர்க்கரை மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரை. இல்லைன்னா தக்காளி துவையல், இல்லை கொத்தமல்லி துவையல், அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க ஒரு பைட் போயிடலாமா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது தோசைன்னு? சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள்.